இன்னைக்கு சில பேர் சொல்கிறாங்க நான் 200 ஜெயிப்பேன் 210 ஜெயிப்பேன். நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறியான்னு பார்ப்போம்யா. மாட்டுக்கறியா? அது நான் சொன்னால் நல்லா இருக்காது. அப்புறம் கோயம்புத்தூரில் அப்புறம் நான் சொன்னேன்னு சும்மா சொல்லிவிட்டுருவாங்க. அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க. அவங்க சொல்ல, நானே கண்டுபிடிச்சேன். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க, ஹிஸ்டரியை பாருங்க, ரெக்கார்டை பாருங்க. அந்த மலை எப்ப இருந்து ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது? மலை கோவில், அதுக்கு மேலே கோவில், அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன? இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு, மதம்னே சொல்ல முடியாது, வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம். இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா, போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா. என்னென்ன அநியாயமா இருக்குது? மாட்டுக்கறியா? அது நான் சொன்னால் நல்லா இருக்காதுங்க. அப்புறம் கோயம்புத்தூரில் அப்புறம் நான் சொன்னேன்னு சும்மா சொல்லிவிட்டுருவாங்க. அதனால் இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க. அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன். அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமைதி காக்க வேண்டும். அது இந்து வாழ்வியல் முறையில் ஆண்டாண்டு காலமாக, இன்னைக்கு நேற்று இல்லை, 1000 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம். இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். மக்கள்கிட்ட எவ்வளவு விஷயங்களை, எத்தனை பொதுமக்கள் எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க கூட திமுக அதிமுகன்றதுக்கு மாற்ற யோசிக்கவே கிடையாது. இந்த 2026 பிஜேபி தாமரை மலருமா சார்? அண்ணே, நைட்டு ஒருத்தன் நல்லா போய் தூங்குவானே, காலைல பெட்லேருந்து எந்திரிக்க மாட்டான், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பான். அதனால் இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க நான் 200 ஜெயிப்பேன் 210 ஜெயிப்பேன். நாளை காலையில் நீ நல்லா எந்திரிக்கிறியான்னு பார்ப்போம்யா. 210 ஜெயிக்கிறது முடிச்சிடறேன். அதனால் இங்கே யாரும் எந்த கட்சிகளும் நான் பெருசு, நான் 200 ஜெயிப்பேன், நல்லா போய் தூங்குறவரு காலையில் எந்திரிக்கிறது இல்லை. இவங்க போய் நல்லா படுத்து தூங்கி காலையில் எந்திரிச்சு 200 ஜெயிப்பாங்களாமா. ஆண்ட ஒருத்தர் இருக்காருங்க. அதனால் நிச்சயமாக 2026 மாற்றம் வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சியில் அமரும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு கருத்து. பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையை அதிகமாக கைதாங்க. ஏன்னா நீங்கள் சென்னையில் கமிஷனர் பொங்கல் விழா வைக்கிறாங்க, போலீஸ் ஃபேமிலி வர்றாங்க, அங்கே வந்து ஒருத்தர் வழிப்பறி பண்ணிட்டு போகிறான். ட்வீட் போட்ட பார்த்தீங்கன்னு. ஏன்பா, உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுனா காவல்துறை ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் தான் பாதுகாப்பான இடம். காவல்துறை குடும்பத்தோடு வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க, கமிஷனர் அவர்கள் குடும்பத்தோடு இருக்காரு, அங்கே வந்து வழிப்பறி பண்ணிட்டு போகிறான். 8 செயின் காணாமல் போச்சாங்க. அதனால் என்னத்தை சொல்கிறதுங்க? அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு காவல்துறை ஒருத்தர் ரிசைன் பண்ணார் பார்த்தீங்களா, அண்ணன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு. ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் காவல்துறை நண்பர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸை இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கினா தான் இதற்கு ஒரு வழி கிடைக்கும் போல் தெரிகிறது. அண்ணே, ரீச் பண்ணிட்டோம்னு நான் சொல்லிங்கண்ணே. பாரதிய ஜனதா கட்சி முழுமையடைந்து விட்டதுன்னு நான் சொல்லிங்கண்ணே. இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது இந்த கட்சி போகிறதுக்கு. நிறைய மக்களை பார்க்கணும், நிறைய வேலை செய்யணும், உழைக்கின்றோம், வாய்ப்புகள் வரும் என்று நம்புகின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் லேட் ஸ்டார்டர். அதான் சார் திருப்பி 2026 அதுக்கான வாய்ப்பு இருக்கு. தலைவா, முதலமைச்சரை விடுங்க தலைவா, நல்லவங்க வருவாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். அதான் ஒரு உதாரணம் சொன்னேன். நல்லா போய் படுக்கிறவங்க காலையில் எந்திரிக்கிறது இல்லை. அதனால் எதுக்கு நாம் அவங்க பேசிக்கிட்டு? மாற்றம் வரும், நம்புவோம். 2026 பாஜகவுடைய இலக்கு என்ன? 2026 அண்ணா தமிழ்நாட்டில் முதலாக கூட்டணி ஆட்சி என்று சொன்னது பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. நிறைய டேலண்ட் வரணுங்கண்ணே, நிறைய டேலண்ட் வரணுண்ணே. கவர்மெண்ட்டுக்குள்ள எல்லாரும் கவர்மெண்ட்டில் இருக்கணுண்ணே, நிபுணர்கள் வரணுண்ணே. விவசாயத்தை பற்றி ஒரு நிபுணர் வரணும், நீர் மேலாண்மையை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும், இண்டஸ்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய நிபுணர் வரணும். நீங்கள் கேளுங்க, இந்த நிகழ்வுக்கு போன ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஃபெட்னா கான்ஃபரன்ஸை முதலமைச்சர் அவர்கள் திறந்தாங்க சென்னையில்.
இப்போ ஏன் திமுக அமைச்சர்கள் வரல? அண்ணாமலை வருகின்றார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த மண்ணை சார்ந்த அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க. அவங்க சொல்ல, நானே கண்டுபிடிச்சேன். அது என்னன்னு, நான் நிகழ்ச்சிக்கு வர்றப்போ ஒரு திமுக அமைச்சர் இங்கே யார் வந்திருக்கணும்? நாயப்படி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் வந்திருக்கணும். போன வருஷம் இந்த நிகழ்வு நடக்கும்போது முதலமைச்சர் திறந்து வச்சார். இந்தாண்டி நீ அண்ணாமலையை கூப்பிட்டா என்னை கூப்பிடக்கூடாது, நான் வரமாட்டேன். இப்படியெல்லாம் அரசியல் பண்ணால் எப்படி நான் தமிழ்நாடு முன்னேறேன்? அண்ணாமலையும் வரட்டும், உங்கள் கருத்தை நீ சொல்ற, நானும் வர்றேன், என் கருத்தை நான் சொல்கிறேன். மக்கள் யாரை ஏற்றுக்குவாங்க, ஏற்றுக்கட்டும். இது ஆரோக்கியமான அரசியல். அதை விட்டுட்டு அண்ணாமலை வந்தால் என்னை கூப்பிடாதுன்னா இந்த பிற்போக்குத்தனமான அரசியலில் எப்படி ஒரு மாநிலம் வளரும்? இன்னைக்கு நான் சொல்கிறேன், எல்லா மேடையில் எல்லாம் நிற்பேன். 2026 எலெக்ஷன் எந்தெந்த தலைவர்கள் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் வர சொல்லுங்க ஒரு மேடையில். தமிழ்நாட்டிலே 10 மேடை போடுவேன், 10 மேடை போடுவேன், 10 இடத்துல பேசுவோம். எந்த கேள்விக்கு யாரு வேண்டுமானாலும் பதில் சொல்லுவோம். எக்கனாமிக் பிளான் என்ன, விஷன் என்ன, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை கொண்டு போக போகிறீங்க, ஒரு ஆண்டு இலக்கு என்ன, 2 ஆண்டு என்ன, 5 ஆண்டு என்ன, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேளுங்க. நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு நிகழ்வுக்கு வந்தாலே அவங்கள கூப்பிட்டா நான் வரமாட்டேன்னா இவங்க எல்லா டேலண்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்களா? இல்லை. அப்ரஹாம் லிங்கன் என்ன முதல் முறையாக அமெரிக்கா ஜனாதிபதி ஆன பொழுது தன் கூட போட்டியிட்டு தோற்றவங்களுக்கு கேபினெட் பொசிஷன் கொடுத்தாரு. தன் கூட யாரெல்லாம் போட்டியிட்டு தோத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு பொசிஷன் கொடுத்தாரு. அதனால தான் அமெரிக்கா உயர்த்தினாங்க. இங்கே வேறொரு அரசியல் கட்சி தலைவர் வந்தாலே நான் வரமாட்டேன்னு சொன்னால் இதை விட பிற்போக்குத்தனமான கருத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப தவறு. நன்றி.